ஆண்டவர் நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். இப்பொழுது கர்த்தருடைய வேத வார்த்தைக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 57ஆம் சங்கீதம் முதல் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். எனக்கு இரங்கும், எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார். கைகளை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. தேவன் தமது கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் கர்த்தருடைய இரக்கத்துக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமா தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது நாம் அவருடைய செட்டைகளின் கீழே அமர்ந்திருக்கும் பொழுது 3 காரியங்களை அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய இரக்கத்திற்காக கேட்கும் பொழுது, நம்முடைய ஆத்துமா அவரையே சார்ந்து கொள்ளும் போது, அவரையே அண்டிக் கொள்ளும் பொழுது, அவருடைய செட்டைகளின் நிழலிலே வரும் பொழுது 2 காரியத்தை கர்த்தர் செய்வாராம். 3 காரியத்தை நீங்கள் கொடுக்கும் பொழுது பிரத்யேகமாய் பரலோகத்திலிருந்து 2 காரியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு அனுப்புவாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் எல்லா நேரத்திலும் அவருடைய இரக்கத்திற்காக நான் காத்திருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் அவரையே சார்ந்து கொள்ளுகிறேன், அவரையே அண்டிக் கொள்ளுகிறேன். வசனத்தை கேளுங்க, அவரையே நான் அண்டிக் கொள்ளுகிறேன். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய செட்டைகளின் நிழலிலே, அவருடைய செட்டைகளுக்கு கீழே. கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே வைத்து அதை பாதுகாத்து பராமரிக்கிறது போல அவருடைய செட்டைகளின் கீழே நான் இருக்கும் பொழுது எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. அநேகருடைய சிந்தனை மாறி இருக்குது, அநேகருடைய சிந்தனை வேறுபட்டு இருக்கிறது, வசனத்திற்குள்ளே இணைய முடியவில்லை. நீங்கள் வந்த நோக்கம் எதில் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். 3 காரியத்தை அழுத்தமாய் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வந்திருக்கிறதின் நோக்கம் தேவனுடைய இரக்கத்திற்காக மட்டுமே. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்திற்காக மட்டுமே. நீங்கள் வந்திருக்கிறதின் நோக்கம் தேவனை சார்ந்து கொள்வதற்காக மட்டுமே, தேவனை அண்டிக் கொள்வதற்காக மட்டுமே. நீங்கள் வந்திருப்பதின் நோக்கம் அவருடைய செட்டைகளின் நிழலிலே அமர்வதற்காக மாத்திரமே. அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கீழே சொல்லுகிறார், அதை செய்து முடிப்பதற்கு 3ஆம் வசனத்தின் அடிப்பகுதியிலே அவர் சொல்லுகிறார், தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். கைகளை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். இதை செய்வதற்கு, இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை அனுப்புவார், சத்தியத்தை அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபை தகுதியில்லாத ஒரு சூழ்நிலையை தகுதியாக்கிவிடும், தகுதியில்லாத ஒரு மனிதனை தகுதியாக்கிவிடும். சத்தியம் ஒரு மனிதனை உயர்த்திவிடும், சத்தியம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கிவிடும், சத்தியம்
ஒரு குடும்பத்தை நிலைத்திருக்க செய்யும். சத்தியம் ஒரு ஊழியரை உருவாக்க செய்யும். சத்தியம் ஒரு ஊழியத்தை வளரச் செய்யும். சத்தியம் தேசத்தை பாதுகாக்கும். இந்த ரெண்டையும் ஆண்டவர் எங்கே அனுப்புவார் என்றால் பரலோகத்தில் இருந்து அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகம் அப்படி நமக்கு சமீபமாய் இருக்கிறதோ இல்லை தூரமாய் இருக்கிறதோ? தேவனால் அனுப்பப்படுகிற கிருபை நமக்கு சமீபமாய் இருக்கிறதோ அல்ல தூரமாய் இருக்கிறதோ? தேவன் நமக்கு அனுப்பக்கூடிய சத்தியம் சமீபமாய் இருக்கிறதோ அல்ல தூரமாய் இருக்கிறதோ என்றாகிலும் பரவாயில்லை, நான் இன்றைக்கு அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு ஒரு இரக்கம் தேவை. நான் பலவிதங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், பலவிதங்களில் நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், பலவிதங்களில் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன், பலவிதங்களில் நான் பலவீனத்தோடு நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதிலே அவர் தம்முடைய இரக்கத்தை அனுப்புவார் என்றால் நான் இரக்கத்திற்காக காத்திருக்கிற தேவனை நான் அண்டிக் கொண்டிருக்கிறபடியினாலே அவர்தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும், அவர்தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், அவர்தான் எனக்கு இந்த வியாதியிலிருந்து அற்புதத்தை செய்ய முடியும், அவர்தான் இந்த தோல்வியிலிருந்து ஜெயத்தை தர முடியும் என்று அவருடைய சட்டைகளின் கீழே நீங்கள் உருக்கமாய் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் பரலோகத்திலிருந்து கிருபையை அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரலோகத்திலிருந்து சத்தியத்தை அனுப்புவார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீசருடைய மனதை திடப்படுத்தி, ஆமென் சொல்லுங்களேன், சீசருடைய மனதை அவர் திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கவும் அவர்களுக்கு புத்தி சொன்னான். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் அநேக உபத்திரவங்கள், நீங்கள் நினைக்கலாம் அநேக உபத்திரவங்கள் என்னை தாக்கி கொண்டிருக்கிறது, அநேக உபத்திரவங்கள் என் மேலே தாக்கப்பட்டிருக்கிறது, என் குடும்பத்திலே தாக்கப்பட்டிருக்கிறது, என் வாழ்விலே தாக்கப்பட்டிருக்கிறது, என் சரீரத்திலே தாக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் எங்கே செல்ல போகிறோம் என்றால் உங்களுக்காக கிருபையை அனுப்புகிற ஆண்டவர், உங்களுக்காக சத்தியத்தை அனுப்புகிற ஆண்டவிடத்தில் சேருவதற்கு தான் இந்த பிரச்சனை, ஆண்டவிடத்தில் சேருவதற்கு தான் இந்த பலவீனம், ஆண்டவிடத்தில் சேருவதற்கு தான் இந்த நெருக்கம். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனிடத்தில் சேரும் சாக்கியம் அவர் மூலமாய் கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே தான் தாவீது சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று சொன்னார். அல்லேலூயா. அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய இரக்கத்திற்காக நான் காத்திருக்கிறேன், உம்மை நான் அண்டி இருக்கிறேன், உம்முடைய பாதுகாப்பின் நிழலாகிய சட்டையில் அமர்ந்திருக்கிறேன், எனக்கு இன்னும் விடுதலை இல்லையே, எனக்கு இன்னும் நிம்மதி இல்லையே, எனக்கு இன்னும் சந்தோஷம் இல்லையே, எனக்கு இன்னும் ஒரு பூரண சுகம் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, தாயே தகப்பனே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய மனதை இன்றைக்கு கர்த்தர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய உள்ளத்தை கர்த்தர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டிருக்கிற உன் சரீரத்தை கர்த்தர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு, அல்லேலூயா, உங்களுக்கு என்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க, இந்த பூமியில் எனக்கு ஒரு செண்டு கூட இடம் இல்லை என்று சொல்லுவாங்க. இந்த பூமியிலே வாழ்வதற்கு எனக்கு இருக்கிறதற்கு சரியான வீடு இல்லை, சுகாதாரமான வாழ்க்கை இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கென்று அநேக உபத்திரவத்திற்கு பிறகு, இந்த உபத்திரவத்திற்கு மத்தியிலே நீங்கள் அவருடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிறபடியினாலே, அவரை நீங்கள் அண்டிக் கொண்டிருக்கிறபடியினாலே, அவருடைய இரக்கத்திற்காய் நீங்கள் காத்திருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே கர்த்தர் முடிப்பார் என்று நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அவர் தாவீது சொல்லுகிறபடி எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இந்த பலவீனத்திலே ஒரு புது பலன் செய்து கர்த்தர் எனக்கு ஒரு பூரண பலனை கொடுப்பார், அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, செய்து முடிப்பார். பரலோகத்திலிருந்து கிருபையை அனுப்புவார். அந்த கிருபை அனுப்பப்படும் பொழுது
யாரும் அதை தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த கிருபைக்காய் காத்திருக்கும் பொழுது யாரும் அதை தடை செய்ய முடியாது. ஆனால் அந்த தடைகளையும் தாண்டி சில நேரங்களிலே சில பாதிப்புகள் வந்துவிடும். அந்த தடைகளுக்கு மத்தியிலே சில பிரச்சனைகள் வந்துவிடும். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். இதை குறித்து யோபு பக்தன் எழுதுகிறார். இதை குறித்து எசேக்கியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். 3 தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவருடைய இரக்கத்திற்காய் காத்திருக்கிறேன், அவரை நான் அண்டி கொண்டிருக்கிறேன், அவருடைய செட்டைகளின் கீழே நான் அமர்ந்திருக்கிறேன், அப்பொழுது எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அவர் பரலோகத்திலிருந்து கிருபையை அந்த நேரத்தில் அனுப்புகிறார் என்று சொல்லுகிறது. பரலோகத்திலிருந்து அவர் சத்தியத்தை அனுப்புகிறார் என்று சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு பகுதி, இந்த பூமியிலே நான் இருக்கிறபடியினாலே, இந்த பூலோகத்திலே நான் இருக்கிறபடியினாலே இந்த கிருபையை நான் சுதந்தரித்து கொள்ள முடியாமல், இந்த சத்தியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் சில போராட்டத்தை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, சில பாடுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எசேக்கியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ அந்த நாள் இதோ வருகிறது, அந்நாளில் விடியற் காலம் உதிக்கிறது, மிலாறு பூக்கிறது, அகந்தை செழிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதோ அந்த நாள் வருகிறது. மிலாறு என்பது தண்டனை, அகந்தை, மூர்க்கம். இது தேவனுக்கு அடுத்த காரியம் இந்த பூமியிலிருந்து எழும்பும். நீங்கள் கிருபைக்காக காத்திருக்கிறீர்கள், நீங்கள் சத்தியத்திற்காக காத்திருக்கிறீர்கள். இதை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து அனுப்புகிறார். ஆனால் இந்த பூமியிலே நாம் இருக்கிறபடியினாலே, இந்த பூமியிலே நாம் தங்கி இருக்கிறபடினாலே சில தீமைகளை செய்யும்படி, சில பாடுகளை கொண்டு வரும்படி அந்த நாள் நெருங்கி வருகிறது. அல்லேலூயா. இதற்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் வரை கொஞ்ச நேரம் ஒளித்திரு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் நீ பாதுகாப்பாயிரு. இந்த கிருபை வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம், இந்த சத்தியம் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். நீ அவசரப்பட்டு இந்த தீமையிலே விழுந்து விடாதபடி ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. நீ அவசரப்பட்டு இந்த தீமைக்குள்ளே விழுந்து விடாதபடி, நீ அவசரப்பட்டு இந்த பிரச்சனைக்குள்ளே நீ விழுந்து விடாதபடி, சினம் கடந்து போகும் வரை, இந்த வியாதி கடந்து போகும் வரை, இந்த பலவீனம் கடந்து போகும் வரை, இந்த உபத்திரவம் கடந்து போகும் வரை, இந்த மிலாறு கடந்து போகும் வரை, இந்த அகந்தை கடந்து போகும் வரை ஒளித்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒளித்திரு அப்படின்னா என்ன? பாதுகாப்பாயிரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். பாதுகாப்பாயிரு. விழுந்துட்டேன்னு சொல்லாத, அழிஞ்சிட்டேன்னு சொல்லாத, நீ கொஞ்சம் பாதுகாப்பாயிரு. உன் குடும்பம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கட்டும், உன் வாழ்க்கை கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கட்டும், உன்னுடைய பிள்ளைகள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கட்டும். சினம் கடந்து போகும் வரைக்கும் கொஞ்ச நேரம் நீ ஒளித்திரு. சில தீமைகள் தடை செய்யும்படி வருகிறது, சில தீமைகள் கிருபையை இழக்கச் செய்யும்படி வருகிறது. நீ ஒளித்திரு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதை குறித்து யோபு சொல்லுகிறார். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை இன்னும் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு, ஆகையால் அவருக்கு முன்பாக நான் கலங்கிக் கொண்டிருக்கிறேன்.
என்ன சம்பவிக்க போகிறதோ, என்ன நடக்க போகிறதோ, இந்த காரியத்தின் பிரச்சனை எப்படி முடிய போகிறதோ, நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்தை கர்த்தர் எப்படி செய்து முடிக்க போகிறார் என்று என் ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கிறது, என் உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற உனக்கு தானே, இப்படி இருக்கிற உங்களுக்கு தானே அவர் தம்முடைய கிருபையை அனுப்ப போகிறாராம். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. இப்படி இருக்கிற உங்களுக்கு தானே அவர் கிருபையை அனுப்ப போகிறார். இப்படி இருக்கிற உங்களுக்கு தானே அவர் சத்தியத்தை அனுப்ப போகிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால், இந்த தீமை வரும் பொழுது, எனக்கு குறித்திருக்கிற காரியம் அநேகம் இருக்கிறது, அநேக காரியத்தை ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார், அநேக காரியத்தை நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் தீமையும் கடந்து வருகிறது, பிரச்சனையும் கடந்து வருகிறது. இதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருங்கள். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருங்கள். கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருங்கள். கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருங்கள். அவருடைய செட்டுகளின் கீழே காத்திருங்கள். ரூத்தின் சரித்திர புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தின் சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. இந்த செட்டைகளின் நிழலிலே வந்திருக்கிற உனக்கு, இந்த செட்டைகளின் பாதுகாப்புக்குள்ளே வந்திருக்கிற உனக்கு நிறைவான பலன், கொஞ்ச பலன் அல்ல. அல்லேலூயா. நிறைவான பலன் அதை ஆண்டவர் தருவார். எதிலாகிலும் அவர் தம்முடைய கிருபையை அனுப்பி, இந்த தீமை வரும் பொழுது, இந்த பிரச்சனை வரும் பொழுது, எதாகிலும் ஆண்டவர் ஒரு உதவி செய்து இந்த ஆத்துமாவை விடுவிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுவார். எதாகிலும் இந்த ஆத்துமாவுக்கு ஒரு உதவி செய்து அந்த ஆத்துமாவை மீட்டுவிட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்வார். அவர் அப்படி கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற நேரங்கள் கர்த்தர் உங்கள் மனதை திறப்பாராம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை கர்த்தர் திறக்கிறார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது உங்க மனம் பாதிக்கப்படும், உங்க உள்ளம் பாதிக்கப்படும். அப்போ உங்க மனசை கிருபையை அனுப்பி, சத்தியத்தை அனுப்பி திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் பாதிக்கப்பட்டு விடாதபடிக்கு உங்கள் மனதை திறப்பார். சீசருடைய மனதை திறக்கிறார், அப்படி உள்ளத்தை திறக்கிறார். ஏதோ ஒரு தீமை என்னை தாக்கிவிட்டது, ஏதோ ஒரு பிரச்சனை என்னை தாக்கிவிட்டது என்று காத்திருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய மனதை திறக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய மனதை திறக்கிறார். அப்படிதானே போட்டிருக்கு, மனசை திறக்கிறார். நிறையவே நேரங்களில் நம்முடைய மனசு பூட்டப்பட்டுரும். தேவனுக்கும் நமக்கும் சில இடைவெளி தூரம் ஆயிரும். ஏதோ ஆண்டவர் நமக்கு பிடிக்காத ஒரு மாதிரி நம்ம விலகி போயிடுவோம். நமக்கு நினைச்ச நன்மை நடக்கலைன்னா நம்ம விலகிடுவோம். நம்ம கேட்டது கிடைக்கலன்னா உடனே விலகிடுவோம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னா விலகிடுவோம். கிருபையை விட்டு விலகிடுவோம், சத்தியத்தை விட்டு விலகிடுவோம், தூரமா காணாமே போயிடுவோம். ஏன்? நான் கேட்டதை அவர் தரல. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கேட்டதை அவர் செய்யல. நான் எவ்வளோ நாள் கேட்டு பார்க்குறேன், செய்யவே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுறது, உன் மனசை நான் திறப்பேன்னு சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் மனசை நான் திறப்பேன். தாவீதரசன் சொல்லுகிறா. சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4-5 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 4-5 வசனம் சொல்லுகிறது,
கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவன் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளிச் செய்வான். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. நீ கர்த்தரிடத்தில் முதலாவது மகிழ்ந்திரு. உன் மனதை கர்த்தர் திறக்க ஆயத்தமாயிருக்கிறார். என் வாழ்க்கை அடைக்கப்பட்டு விட்டது, என் சூழ்நிலை அடைக்கப்பட்டு விட்டது, என்னுடைய காரியம் அடைக்கப்பட்டு விட்டது என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உன்னுடைய மனதை சத்தியத்தின் நிமித்தம், கிருபை நிமித்தம் திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். திறக்கிறா, கிருபையினாலே திறக்கிறா. அநேக நேரம் தம்முடைய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புறாரு. இந்த நாளில் அந்த கிருபை உங்களுக்கு அனுப்புறாரு. அநேக நேரம் தம்முடைய சத்தியத்தை உங்களுக்கு அனுப்புறாரு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நீங்கள் பலனடைய வேண்டும் என்று அனுப்புகிறார். உங்கள் உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சத்தியம் சொல்லுகிறது, நீ தேவனிடத்தில் வந்திருக்கும் பொழுது, நீ கர்த்தரிடத்தில் வந்திருக்கும் பொழுது உன் மனதிலே மகிழ்ச்சி தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் மனம் ஏதோ ஒரு பலவீனத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. மகளே நீ திடன் கொள். உன் மனதை திறந்த ஆண்டவர் உள்ளே இருக்கிற பாதிப்பு என்ன என்பதை அறிகிறார். அநேகருக்கு வியாதிகள் வந்து வெளியே தெரியும், சிலருக்கு வியாதி வெளியே தெரியாது, உள்ளே இருக்கும். அது உறுப்புகளை பாதித்து கொண்டே இருக்கும், நரம்புகளை பாதித்து கொண்டே இருக்கும், செரிமானங்களை பாதித்து கொண்டே இருக்கும், எலும்புகளை பாதித்து கொண்டே இருக்கும், ஆரோக்கியத்தை இழக்கச் செய்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு ஸ்திரியை கர்த்தர் பார்த்துதான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மகளே திடன் கொள். ஆமீன் சொல்லுங்களேன். திடன் கொள். நல்ல தைரியமா சொல்லுங்க, திடன் கொள். அல்லேலூயா. நீ திடன் கொள். இயேசுவினிடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மகள் வந்து நிற்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது அந்த மகளை தேடி, கர்த்தருடைய சத்தியம் வருகிறது அந்த மகளை தேடி. மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. நீ வேதனை நீங்கி சமாதானத்தோடு போ. ஒருவேளை எனக்கும் இப்படி ஒரு சமாதானம் இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட பலவீனங்கள் தாக்கி கொண்டிருக்கிறதே, எனக்கு பலன் இல்லையே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் அல்லவா? அவருடைய இரக்கத்தை விட்டுவிடாதபடி இரக்கத்திற்காக காத்திரு. அவருடைய செட்டைகளின் கீழே அமர்ந்து அவரை அண்டிக்கொள். நிச்சயமாய் அவர் உங்களுக்கு கிருபையை அனுப்புவார். அல்லேலூயா. நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சத்தியத்தை அனுப்புவார். இந்த மாதத்திலே ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், நான் கிருபையை உனக்காய் அனுப்புவேன், நான் சத்தியத்தை உனக்காய் அனுப்புவேன். நீ திடன்கள். இந்த காரியம் நமக்கு எப்படி வாய்க்கப்பட போகிறது என்று இருதயம் சோர்ந்து வந்திருக்கிற உன் இருதயத்தை, உன் மனதை கர்த்தர் திறக்கிறார். நீ திடனாய் நில். இதுவரைக்கும் தாங்கினவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் போஷித்தவர் இன்னமும் நடத்துவார், இன்னமும் போஷிப்பார், இன்னமும் பாதுகாப்பார், இன்னமும் கர்த்தர் உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார். நீ திடன் கொள். அல்லேலூயா. நீ திடமாய் நில். நீ திடமாய் நிற்பதற்கு இந்த கிருபை என்கிற சத்தியத்தை உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, இந்த கிருபை என்கிற சத்தியத்தை உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய இரக்கத்தை விட்டுவிடாதே. அவரை அண்டிக் கொள்ளுகிற பாக்கியத்தை நீ விட்டுவிடாதே. அவருடைய செட்டைகளின் கீழே உன்னை கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? எதற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால், வருகிற தீமைக்கு நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் இந்த நிழலுக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். வரக்கூடிய தீமைகளுக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக இந்த செட்டைகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் காத்திருங்கள். உங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் சில தீமை வரும், சில இருள்கள் வரும். நீங்கள் காத்திருக்கும் பொழுது சில தீமை வரும், சில இருள் வரும். யோவான் அந்த இருள் வரும் பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம்
அவர் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். அல்லேலூயா. இந்த தீமை வரும் பொழுது ஒரு மனிதனை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. எப்படியா? எரிந்து, அதுல இருளே இல்லைங்க, அவன் எப்போது எரிந்து கொண்டே இருக்கிறான். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாகவே இருக்கிறான், வெளிச்சமாகவே இருக்கிறான். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இருள் என்னை தாக்கி கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்ய முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கலாம். வசனம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. நீங்களும் இந்த எரிந்து பிரகாசிக்கிற விளக்கிலே இருக்கிறீர்கள், களிகூற மனதா இருக்கிறீர்கள். ஆனால் தீமை வரும் பொழுதோ, இந்த பிரச்சனை வரும் பொழுதோ, அந்த வெளிச்சத்தை விட்டு விடாதபடி காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவேதான் தாவீது கேட்டார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். நல்ல கரங்களை அடிச்சு மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் என் விளக்காய் இருக்கிறீர், தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். நீர் விளக்காய் இருக்கிறபடினாலே என் இருளை, எனக்கு சூழ்ந்திருக்கிற இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்க முடியும்? என்னை சூழ்ந்திருக்கிற அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அநேகருடைய முகத்திலே இருள் இருக்கிறது, அநேகருடைய உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு இருள் உன்னை தாக்கினபடினால் உன் உள்ளம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கிருபையை அனுப்பி அனுப்பி பார்க்கிறார், அந்த சத்தியத்தை அனுப்பி அனுப்பி பார்க்கிறார். நீ பலன் கொள்ள முடியாமல், இந்த வெளிச்சத்திற்குள்ளே வர முடியாமல் நீ பாதிக்கப்பட்டிருக்கிறபடினாலே பலனற்று நிற்கிறாய். அல்லேலூயா. பலனற்று நிற்கிறாய். தாவீது சொல்லுகிறார், அவர் என் வெளிச்சமாய் என் விளக்காய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என் விளக்காய் இருக்கிறார், அவர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவரே என் வெளிச்சம், அவரே என் விளக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு என்கிற புத்திரனை கர்த்தர் அப்படி திடப்படுத்துகிறார். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. பாதிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, பாதிக்கப்பட்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, இந்த தீமையிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். கர்த்தராகிய நான் உனக்கு துணை நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் உனக்கு துணையாய் நிற்பேன், உனக்கு பாதுகாப்பாய் நிற்பேன். நான் கிருபையை அனுப்பி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் சத்தியத்தை அனுப்பி கொண்டிருக்கிறேன். நீ பயப்படாதே. வியாதி குறித்து பயப்படுகிறாயோ, பிரச்சனைகளை குறித்து பயப்படுகிறாயோ, பொருளாதாரத்தை குறித்து பயப்படுகிறாயோ, வேலைகளை குறித்து பயப்படுகிறாயோ, எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறாயோ, பிள்ளைகளின் காரியத்தை குறித்து பயப்படுகிறாயோ, கடன் பிரச்சனைகளை குறித்து பயப்படுகிறாயோ, திருமண காரியங்களை குறித்து பயப்படுகிறாயோ, பிள்ளைகளின் கல்வியை குறித்து பயப்படுகிறாயோ, பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே. நான் உனக்கு கிருபை தருகிறேன், நான் உனக்கு சத்தியத்தை தருகிறேன். நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே. எரேமியா 50ஆம் அதிகாரம், எரேமியாவின் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து, நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, நெருக்கத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிற உனக்கு இந்த கிருபை என்கிற சத்தியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து, அப்படிதானே போட்டிருக்கு, வாசிங்க சீக்கிரம். கர்த்தர் தம்முடைய ஆயுத சாலையை திறந்து அஸ்திராயுதங்களை, எப்படியா, அதை எடுத்துக்கொண்டு வர போறார். ஆமென் சொல்லுங்களேன். அஸ்திராயுதங்களை அதை எடுத்துக்கொண்டு வந்தார். இந்த கல்தேயர் தேசத்திலே தேவனுடைய ஆண்டவர் செய்கிற கிரியை கடையாந்தரங்களில் இருந்து அதற்கு விரோதமாக வந்து அதன் களஞ்சியங்களை திறந்து, ஆமென் சொல்லுங்களேன், அதன் களஞ்சியங்களை திறந்து
குவியல் குவியலாக குதிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. வெறுமையாக்கப்பட்ட நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே எங்கிருந்து எனக்கு நன்மை வரும், யாரிடத்தில் எனக்கு நன்மை வரும், எப்படிப்பட்ட விதத்தில் இந்த ஆசீர்வாதம் வரும் என்று கலங்கி கொண்டிருக்கிற உன்னுடைய களஞ்சியங்களை, பூட்டப்பட்டிருக்கிற உன்னுடைய களஞ்சியங்களை பரலோகத்தின் அஸ்திபாரம் என்கிற திறவுகோலை வைத்து கர்த்தர் திறப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவர் சத்தியத்தை அனுப்புகிறார். உன் நாவு திறக்கப்பட்டிருக்க வேண்டும். உன் கைகள் அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் அடைக்கப்பட்டதை திறந்து குவியல் குவியலா குமிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை திறப்பார். நம்ம கண்களுக்கு தெரியாது. கொஞ்ச காலம் இந்த பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்ச காலம் இந்த பாடுகள் இருக்கும், கொஞ்ச காலம் இந்த போராட்டம் இருக்கும். அடைக்கப்பட்டிருக்கிற மதகை, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை, அடைக்கப்பட்டிருக்கிற சாலைகளை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை கர்த்தர் திறப்பார். உன் கை வெறுமையாயிருக்கிற கையை குவியல் குவியலா நன்மைகளை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னால விசுவாசிக்க முடியல, உன்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் வெறுமையால இருக்கிறேன், எப்படி இதை நிரப்புவாரு? வயது கடந்து போயிட்ட, காலம் கடந்து போயிட்ட, எப்படி இதை நிரப்புவா? அத குவியல் குவியலா கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். குவியல் குவியலா நிரப்புவாராம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள், நீ விசுவாசிக்காம இருக்கிற, அடைக்கப்பட்டிருக்கிற நீ இருக்கிற, செருபாபேலே நீ திடன்கொள், யோசதாக்கின் குமாரனாகிய ஆசாரியனே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க கீழே. யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. நீ அமைதலாய் இனி இருக்காத, நீ வேலை செய். நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம். வேலைக்கு போனாலே சோம்பேறித்தனம், ஜெபிக்கணும்னாலே சோம்பேறித்தனம். நீ சோம்பேறியா இருக்காத. அவர் மதகை திறக்கும் நேரம் நீ ஆயத்தமாய் இருந்து திடன் கொள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற வேலையை துவங்குவதற்கு, அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை செய்வதற்கு வேலையை நடத்துங்கள், துரிதமாய் செயல்படுத்துங்கள். அல்லேலூயா. நீ திடமாய் நின்று வேலையை செய். நிறைய பேருக்கு வேலை செய்ய போயாச்சுனாலே தூக்கம் வந்துருது, வேலை செய்ய மனசு இல்ல, வெளியே போக மனசு இல்ல, பயம் வருது. நீ திடன்கொள், நீ வேலையை நடத்து. அவர் மதகை திறக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கதவை திறக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீ திடன்கொள். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்ரவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவர் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் மேலான நியாயாதிபதிகளும் லேவியரும் கைக்குள் உத்தியோகஸ்தர்களாய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு நான் தயவு பாராட்டி இருக்கிறேன். ஜெபிப்பதற்கேற்ற தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறேன், உதவி செய்வதற்கேற்ற பிரதானிகளை வைத்திருக்கிறேன், உங்களுடைய காரியத்தை விசாரித்து எழுதக்கூடிய அதிகாரிகளை நான் வைத்திருக்கிறேன். நீ காரியத்தை நடத்து. தூங்கிக் கொண்டிருக்காத சகோதரி, தூங்கிக் கொண்டிருக்காத சகோதரனே, உன் காரியம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உன் காரியத்தை அவர் செய்து முடிக்க போகிறார். நீ தைரியமாயிருந்து திடமாய் நின்று அந்த காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீ ஆயத்தமாயிரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ ஆயத்தமாயிரு. இந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார்.
வெறுமையாக்கப்பட்ட கரங்களிலே ஒரு குவியல் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. உன் கைகளிலே ஒரு குவியல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என் கைகளிலே ஒரு குவியல் இருக்கிறதுங்க. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? உங்க கைகளில் ஒரு குவியல் இருக்கிறது. சின்ன வியாபாரமோ, சின்ன வேலையோ, சின்ன தொழிலோ, சின்ன ஒரு காரியம் தானே எனக்கு இருக்கிறது, நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள். இதை வைத்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதை அம்பாரமாய் மாற்றுவார். அது குவியல் குவியலாய் கர்த்தர் வரும் நாட்களிலே மாற்றுவார். அதை பெருக செய்வார். நான் சொல்லவில்லை, அவர் அனுப்பின கிருபை சொல்லுகிறது, அவர் அனுப்பின சத்தியம் சொல்லுகிறது. உன்னுடைய நன்மை வரும் காலங்களிலே அது குவியல் குவியலாய் மாற போகிறது. உன் குடும்பத்தின் செல்வங்கள் குவியல் குவியலாய் மாற போகிறது. உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள் குவியல் குவியலாய் மாற போகிறது. உன் மனவாளுடைய ஆசீர்வாதங்கள் குவியல் குவியலாய் மாற போகிறது. ஏன் இப்படி இருக்கிற? உன்னால விசுவாசிக்க முடியல, உன்னால நம்ப முடியல. எப்படி வரப்போகிறது? எப்படி இதை நடத்த போகிறார்? நீ விசுவாசித்தால் இப்பொழுது தேவனை மகிமைப்படுத்து. இப்பொழுது நீ தேவனை மகிமைப்படுத்து. அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய வெறுமைகளை மாற்றும்படி, உன்னுடைய வறுமைகளை மாற்றும்படி, உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன் பிள்ளைகளின் காரியத்தை ஜெயமாய் நடத்தும்படிக்கு அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வெற்றிக்கோள் சகோதரனே, வெற்றிக்கோள் சகோதரியே, இதோ குலம் கலக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி சிலம்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்கான வாசல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உனக்கான நன்மை திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் திறப்பா, அது ஆவியானவர் திறப்பா. அது திறந்து உன்னை மகிமைப்படுத்துவா. இனி சாதாரணமான நன்மை அல்ல, குவியல் குவியலாய், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அது அம்பாரமாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நெல் மணிகளை குவித்து வைக்கிற அம்பாரம் போல எண்ணி முடியாத அளவிற்கு அது மேலானதாய் இருக்கும். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. 3ஆம் மாதத்திலே பிரயாசப்பட்டு பல மாதத்துக்கு முன்னே இந்த காரியத்துக்காய் பிரயாசப்பட்டு இந்த 7ஆம் மாதத்திலே முடித்தார்கள். கர்த்தர் உனக்காய் இந்த மாதத்திலே இந்த காரியத்தை செய்து முடிப்பார். சகோதரனே, சத்தியம் சொல்லுகிறது. நீ விசுவாசி, இப்பொழுது நீ விசுவாசி. கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்து. 7ஆம் மாதத்தில் இதை செய்து முடிப்பார். வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். சந்ததியாகிய அசரியா என்னும் ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கொண்டு வந்த நாள் முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். மிச்சம் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அளவிற்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். வருமானத்தில் மிச்சமே இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி மிச்சம் வரப்போகிறது. இனி மிச்சம் வரப்போகிறது. இனி மீதி வரப்போகிறது. இனி மீதி வரப்போகிறது. இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து மிச்சம் எடுத்தது போல ஆண்டவர் உனக்கு மிச்சம் எடுக்க பலன் தருவார். தகப்பனே பலன் தருவார். தாயே பலன் தருவார். சகோதரி சகோதரனே, உன்னால விசுவாசிக்க முடிகிறதா? நீ மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு மகனாய், நீ மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு மகளாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இறுதியாக ஒரு வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு தமது ஆலோசனையை மாறாத நிச்சயத்தை எப்படியா பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இது சும்மாலாம் உனக்கு கொடுக்கப்படல, ஒரு ஆணையினால உனக்கு நான் கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆணையினால உனக்கு நான் கொடுக்கிறேன். அவர் கிருபை அனுப்புகிறார், சத்தியத்தை அனுப்புகிறார். சும்மா சொல்லல. இந்த வாக்குத்தத்தத்தை நீ பலவீனப்பட்டு இருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை.
நீ பலவீனப்பட்டிருக்கிறாய், வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதை நான் உனக்கு ஆணையாய் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை நான் உனக்கு செய்து முடிப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நீ போராடி யுத்தம் செய்வாய் என்றால் ஜெயத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். சுகத்தை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புவார். அந்த களஞ்சியத்தில் இருந்து நீ தேவனுக்கென்று காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது மிச்சம் எடுக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நன்மைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இனி நீ வரும் பொழுது இந்த தலத்துக்கு வெறுமையாய் வராதபடிக்கு உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து, உன் செல்வ செழிப்பை ஆசீர்வதித்து, அதில் ஒரு பாகத்தை தேவ சமூகத்திற்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். இன்றைக்கு நீ விசுவாசி. இது கொஞ்சம் தானே இருக்குது, இதை போய் நான் கர்த்தருக்கு எப்படி கொடுப்பேன்னு கலங்காத. இந்த கொஞ்சத்தையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். சகோதரனே, சகோதரியே, இந்த கொஞ்சத்தையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். இந்த கொஞ்சத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு ஏற்ற ஊழியங்களை செய்வதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். அதற்குரிய பலன் பரலோகத்தில் இருந்து வரும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அப்படி இருதயங்களை தேற்றப்பட்டு இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தை எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லா ஐஸ்வர்யம், ஆமென் சொல்லுங்க. எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் தருவாரா? எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் தருவார் என்று நீ உணர்வடைகிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். நான் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவேன் என்று நீ உணர்வடைகிறாயா? உணர்வின் நிச்சயத்தை தருகிறார். நீங்க அதை உணர முடியும். அல்லேலூயா. அவர் என்னோடு பேசுகிறார் என்று எத்தனை பேர் நீங்கள் ஆவியில உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ நான் அறியேன். இந்த வார்த்தையின் தெளிவை நான் புரிந்து கொண்டேன் என்று எத்தனை பேர் உணர்வடைந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று நான் என் சரீரத்திலே உணர்ந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அவள் உணர்ந்தாள். 12 வருடம் பெருபாடோடு அந்த ஸ்திரீ இரத்த போக்கு வேதனையோடு இருக்கும் பொழுது அவள் வியாதி யாருக்கும் தெரியவில்லை, வெளியே தெரியவில்லை. எல்லா செல்வத்தையும் வைத்திருக்க செலவு செய்தார். சற்றாகிலும் குணமடையாத ஒரு ஸ்திரீ பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால், தொங்கலை தொட்ட மறு நிமிடத்திலே உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் தொட்ட மறு நிமிடத்திலே நான் சுத்தமானேன் என்று என் சரீரத்திலே உணர்வடைந்தேன் என்று அவள் சொல்லுகிறாள். நான் சரீரத்திலே உணர்வடைந்தேன், நீ சரீரத்திலே உணர்வடைவாய் என்றால் பலனை பெறுவாய். சகோதரனே, சகோதரி, நீ பலனை பெறுவாய். உணர்வடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.